ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னை நான் லைவ் போடும்போது நான் இந்த 10 ரூபாய்க்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது ஒரு தம்பி என்னை அடிக்கடிக்கு 10 ரூபா ஸ்டோரி 10 ரூபா ஸ்டோரின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கும். நான் குறிப்பாக இதை அந்த தம்பிக்காக தான் போடுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி நான் நிறைய சாமிகள் கும்பிட்ருக்கேன். நிறைய சாமிகள்னால் நான் எங்கள் வீட்டில் பெருமாளை கும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து நான் ஏசப்பா சாமியெல்லாம் கும்பிட்ருக்கேன். கொஞ்சம் நாட்கள் கழிய அப்புறம் நான் பெருமாளை கும்பிடாமல் திரும்பவும் பெருமாளை கும்பிடுவேன். எல்லா சாமியுமே கும்பிடுவேன். மதம் சம்மதம்ன்ட்டு இந்த சாமி அந்த சாமின்னு கிடையாது, எல்லாமே கும்பிடுவேன். 2021 மார்ச் மாதம் 20ஆம் தேதி எனக்கு பசி வரல, தூக்கம் வரல, என்னன்னே தெரியல. நான் யாரு கூடயுமே பேசலை. நான் ஹாஸ்டலில் தான் இருந்தேன். என் கூட வயசான பாட்டி ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களுக்கு ஜெரினா பேகம், அவங்களுடைய நேம் அவங்களுக்கு வயசு 68 ஆகிறது. அந்த பாட்டியும் நானும் ஒரே ரூமில் தான் இருப்போம். நான் எப்போவுமே அந்த பாட்டிக்கிட்ட ரொம்ப நல்ல கலகலன்னு பேசிகிட்டு இருப்பேன். பட் ஆனால் அப்போ என்னால் பேச முடியல, எதுவுமே பண்ண முடியல. நான் யார்கிட்டையுமே நான் பேசுகிறது எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு என்னையே அறியாமல் நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு யாருக்கிட்டேயுமே பேசலை. என்னுடைய வேலைக்கு நான் போகும்போது கூட நமக்கு இந்த வேலை தேவையா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. திடீர்னு என்னை பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, நீ ஏன் இப்படி இருக்க? என்னது ரோஸுன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன் ரோஸ் இப்படி இருக்க? ஏன் பேச மாட்டேன்ற, சாப்பிட மாட்டேன்ற, நைட் ஆனால் இங்கே உட்காந்துக்கிற, தனியாக வந்து உட்காந்துப்பேன், தூங்க மாட்டேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் தூக்கமே வராது எனக்கு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் இப்படியே போயிட்டு இருந்ததும் எனக்கு ஹாஸ்டல் வார்டன் அவங்க ஆவடியில் இருக்காங்க. உடனே அவங்கள ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. பாட்டிமா வர சொன்னதும் சரின்ட்டு அவங்க வார்டன் அக்கா என்னை கேட்டாங்க. எனக்கு ஏதோ ஒரு சில மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தது. நான் அதை அவங்கக்கிட்ட சொல்லி அழுதுட்டேன். அழுததோடு என்னுடைய நிலைமை ஸ்டாப் ஆகலை. என்னுடைய மன கஷ்டம் அப்படியே தான் இருந்தது. உடனே என்ன பண்ணேன், டக்குன்னு ஆஃபீஸ்க்கு ஆஃபீஸ்க்கு வந்ததும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆஃபீஸ் வரும்போது அங்கே பக்கத்தில் நான் இருக்கிற பக்கத்தில் ஒரு இப்போ இல்லை, இறந்துட்டார் அந்த சாமிஜி. அந்த சாமிஜி நேம் கூட எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் ஒரே ஒரு வாட்டி தான் அவங்கக்கிட்ட போயிருக்கேன். அது ஸ்ரீபுரத்தில் இருக்குது. ஸ்ரீபுரம் ஃபஸ்ட்டு தெருவில் இருக்குது, ராயபேட்டாவில். அவர் என்ன சொன்னார், அவர்கிட்ட என்னுடைய கண்மணி மேடம் அப்படின்றவங்க என்னை கூட்டிகிட்டு போனாங்க. நீ ஏன் இப்படி இருக்க ரோஸ் வா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி மேடம் அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. நான் என்னுடைய நிலைமையெல்லாம் சொன்னேன். எனக்கு இப்படி தான் சார் இருக்குது, எனக்கு இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், நீ ஒரு வாட்டி திருவண்ணாமலை போயிட்டு வா அப்படின்னு சொன்னார். பட் எனக்கு திருவண்ணாமலைனா என்ன, எங்கே போகிறது, எதுவுமே எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன பண்ணேன், திருவண்ணாமலை சரி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை அவரை பார்த்தேன். சனிக்கிழமை எனக்கு சம்பளம் போட்டாங்க. 3ஆம் தேதி சம்பளம் போட்டதும் எனக்கு அப்போ சம்பளம் ரொம்ப கம்மி தான், குறைஞ்ச சம்பளம் தான் வந்தது. ஏன்னா நான் லீவ் போட்டிருந்தனால எனக்கு குறைஞ்ச சம்பளம் தான் வந்தது, 5000 தான் வந்தது. 2000 ரூபாய் எடுத்து என்னுடைய ட்ரெஸ்ஸில் முடித்து வச்சுக்கினேன். இனிமேல் நம்ம இந்த உலகம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, எதுவுமே நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த 2000 ரூபாய் மட்டும் எடுத்து முடிஞ்சு வச்சுட்டு நான் குறிப்பாக நான் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோஸ் நான் நிறைய அதாவது அகோரிகளை பற்றி பார்க்க ஆரம்பித்தேன். அதிகமாக யூடியூப்பில் அகோரிகள் எப்படி அப்படின்றத பற்றி, அதாவது மனுஷங்களை விட்டு விலகி இருக்கிறது, யாரெல்லாம் விலகி இருக்கிறாங்க அப்படின்றத நிறைய நோண்ட ஆரம்பித்தேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு நித்யானந்த சுவாமிகளோட ஸ்பீச் எனக்கு கிடச்சது. அவர் ஒரு வார்த்தை சொன்னார். ஒரு வீடியோவில் அவர் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரமணர் மாதிரி எல்லாரும் வர முடியுமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். பட் அந்த ரமணர் அப்படின்ற வார்த்தை என்னுடைய
மனசில் வந்து எனக்கு வந்து ஆழமாக பதிஞ்சிடுச்சு. அது ரமண மகரிஷின்னு ஆட்கொண்ட விதம்னு கூட சொல்லலாம். ரமணர் வந்து 13 வயசில் துறவரம் வந்தார். அவர் இப்படி பெரிய பெரிய புராணம் படிச்சுட்டு இந்த மாதிரி அவர் வந்து இப்படியெல்லாம் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி சொல்லும்போது, நான் வந்து அது என்னவோ அவரை எப்படியாவது நம்ம போயிட்டு பார்க்கணும், அவருடைய சமாதி எங்கே இருக்குதுன்னு அவரை எங்கேயாவது நம்ம போய் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சரி ஓகே சனிக்கிழமை வந்தாச்சு, சம்பளம் போட்டாச்சு, 2000 ரூபாய் எடுத்துக்கினேன். எடுத்துகிட்டு என்னுடைய வண்டி, என்னுடைய திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி, அவளுடைய நேம் வந்து சொல்லிக்க விரும்பலை, அவங்க வந்து ஒய்டபிள்யூசியில் இருக்காங்களே, அவங்க ஹாஸ்டல், அவங்களுமே ஹாஸ்டலில் தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட விட்டுட்டு நான் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் விட்டுட்டு எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசவே இல்லை. அவங்க வந்து வாடி அப்படி என் கூட ஏன் பேச மாட்டேன்ற அப்படின்னா, பேச வேணாம் நீ வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டேன். போயிட்டு இங்கே நான் மணி 7 8 மணிக்கு நான் வந்து திருப்பத்தூர் சென்னையில் வந்து திருவண்ணாமலை பஸ் ஏறினேன். பஸ் ஏறினதும் அங்கே போயிட்டு நைட்டு 1 மணிக்கு இறங்கினேன். இறங்கிட்டு போயிட்டு ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட போயிட்டு கேட்டேன். ஆட்டோக்காரர்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து 180 ரூபா கேட்டார் திருவண்ணாமலை கோயிலுக்கு போகிறதுக்கு. சரி வேண்டாம் 180 ரூபா அப்படின்னா ரொம்ப தொலைவு போல், இவ்வளோ நேரத்துக்கு நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதே ஏதோ என் மனசு வந்து உள் மனசு வந்து வேண்டான்னு தோணுச்சின்னு சொல்லிட்டு நான் திரும்ப வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்துட்டேன். உட்காந்ததும் அப்புறம் இன்னொரு ஆட்டோக்காரர் வந்து அம்மா 100 ரூபாய்க்கு வாங்கம்மா அப்படின்னு சொன்னார். அவரை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் நல்லவராக தெரிஞ்சது, என் மனசுக்கு கொஞ்சம் சரியாக பட்டது. உடனே அவர் கூட போனேன். அவர் கொண்டு போனதும் அந்த கோயில் அடிவாரத்தில் என்னை இறக்கி விட்டார். கோயில் அடிவாரத்தில் இறக்கி விட்ட உடனே நான் என்ன பண்ணேன், அந்த கோயில் அப்படியே என்னையே மெய் மறந்து நான் வந்து உள்ளே போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்தேன். அந்த இடத்துலேருந்து ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படின்னு அந்த மந்திரம் மட்டும் ஓடுத்திட்டு பஞ்சாட்சர மந்திரம் மட்டும் போயிட்டே இருந்தது. அதனால் அதை கேட்டுட்டு அப்படியே வந்து நான் வந்து ஒரு தியான நிலையில் வந்து அந்த இடத்துல முன்னாடி அந்த தேங்காய் கற்பூரம்லாம் உடைப்பாங்க ஒரு இடத்துல, அந்த இடத்துல வந்துட்டு உட்காந்துட்டேன். நான் அங்கே வந்து ஒரு 40 45 வயசு மிக்க ஒரு நண்பர் வந்து அவர் வந்து தேங்காய் பழம் கற்பூரம்லாம் வச்சுட்டு கட்டிலில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தார். அவர் வந்து என்னை வந்து கேட்டார், நீங்கள் வந்து தனியாக வந்திருக்கீங்களாம்மா அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட எந்த பதிலுமே பேசலை, அமைதியாக உட்காந்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நானும் அவர்கிட்ட வந்து வார்த்தை கேட்டேன். சரி யாராவது வந்து கிரிவலம் போகிற ரமண மகரிஷியோட மடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டேன். அவர் சொன்னார் இங்கேருந்து 3 கிலோமீட்டர்மா, அது யாராவது போனாங்கன்னா நான் உங்களை சேர்த்து அனுப்புகிறேன்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். நைட்டு நான் போய் கேட்கும்போது 1:30 மணி. 1:30 மணிக்கு உட்காந்துட்டு நான் கண்ணை மூடிட்டு உட்காந்துட்ருந்தேன். அப்போ ஒரு 4-5 கார், வெள்ளை கலரில் ஒரு 4-5 காரு, ஒரு 20 வயசுக்குள்ளே 2-3 பொண்ணுங்க, ஒரு 90-95 வயசில் ஒரு சாமியார், நிறைய பேர் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. வந்துட்டு அந்த தாத்தா வந்து என்ன பண்ணுறாரு, அந்த சாமி வந்து அங்கே சங்கு ஊதுறாரு. சங்கு ஊதிட்டு அந்த பெண்கள் வந்து 2 பெண்களும் வந்து ஒரு ஜோல்னா பையிலேருந்து சங்கு எடுத்து கொடுக்குறாங்க, ஊதுறார். ஊதிட்டு அவர் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு என்னை பார்க்குறார். என்னை பார்த்துட்டு என்னை வந்து கூப்பிட்றார். நான் வந்து அவரை பார்க்கவே இல்லை. திரும்ப நம்ம எதுக்கு அவரை எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கவே இல்லை. திரும்ப கீழே கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டேன். அவர் என்னை வந்து வா அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை வந்து கூப்பிட்ருக்காரு. ஆனால் நான் வந்து அவரை திரும்பவும் பார்க்காம என்ன பண்ணிட்டேன், கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டேன். இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோ தொடக்கம். நான் 2வது வீடியோ போடுறேன் இந்த 10 ரூபா ஸ்டோரிக்கு. ப்ளீஸ் யாருக்காவது இந்த மாதிரி அனுபவங்கள் இருந்தால் சொல்லுங்கள்.